நம்ம இனி பார்க்க போற வீடியோ இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆரி லேர்ன் பண்றதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவைங்கிறத பத்தி இனி பார்க்க போறோம். ஆரி கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரி ஸ்டாண்ட் தேவை. அந்த ஆரி ஸ்டாண்ட் வந்ததுக்குன்னா, நம்ம க்ளோத்த வந்து ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணி, அந்த ஸ்டாண்ட் மேல வச்சு தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம், வுட்டன் ஃப்ரேம். இது வந்து 18 இன்ச்சுக்கு வுட்டன் ஃப்ரேம். நெக்ஸ்ட் வந்து பாப்பின் க்ளாத். பாப்பின் க்ளாத் வந்து 1 மீட்டர் பாப்பின் க்ளாத். அதுக்கப்புறம் வந்து நீடில்ஸ் தேவை. இது வந்து அயன் நீடில்ஸ், இது வுட்டன் நீடில்ஸ். அதுக்கப்புறம் வந்து துலிப் நீடில்ஸ். நீடில்ஸ் வந்து டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 நேமே காட்டிட்டேன். இது வந்து துலிப் நீடில்ஸ். இப்போ நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் நம்ம படிக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்றது துலிப் நீடில்ஸ் தான். அதுக்கப்புறம் அயன் நீடில். இப்போ வந்து நான் காட்டுறது வந்து அந்த துலிப் நீடில் ஒரு எம்டியான பென் ரீஃபில்குள்ள நான் வந்து அந்த நீடில போட்டு ஒரு பென் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னா நமக்கு வந்து நல்ல grip கிடைக்கும். நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது grip கிடைக்கிறதுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அயன் நீடில். இப்போ நம்ம வந்து அயன் நீடில் எப்படின்னா கம் ஃபுல்லாவே தடவின அதுக்கப்புறமா ஒரு த்ரெட் வச்சு நல்லா டைட் பண்ணி அதுக்கு த்ரெட்டுக்கு மேலேயும் நம்ம கம் வந்து பிளேஸ் பண்ணா அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இல்லைன்னா துலிப் நீடில் ஒரு ஃபிளாட்டான ஒரு பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம த்ரெட் சுத்தி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பார்சலுக்கு போற ரப்பர் பேண்ட் உங்களுக்கு தெரியும், அதை வந்து டைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணாலும் நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலாம். துலிப் நீடை பொறுத்த வரைக்கும் 2 சைஸ், ஒன்று வந்து 14, 24. ஒன்று வந்து 14, 24 2 டைப் இருக்கு. 13, 23 அப்படியும் இருக்கு. இப்போ நம்ம வந்து சர்தோசி, சில்க் த்ரெட், சாரி த்ரெட், அப்புறம் பீட்ஸ், இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணுவோம். அந்த போக வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் காட்டினது வந்து எப்படின்னா அந்த ரவுண்டா இருக்குல்ல, அது வந்து பின். அந்த பின் எதுக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன், இது வந்து ஒட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இது வந்து கட் பீட்ஸ். கட்ட போகிறதெல்லாம் நம்ம வந்து பெண்டன்ட், புட்டாஸ் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது வந்து 3mm கோல்டு பீட்ஸ். இதுவும் வந்து புட்டாஸுக்கு டிசைன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பேர்ல் பீட்ஸ். இது வந்து திலகம் ஷேப்ல இருக்கிற ஸ்டோன். இது வந்து ஸ்டிச்சும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4mm பீட்ஸ். இது வந்து டூ பீட்ஸ். இது மேக்ஸிமம் ஹேங்கிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சுகர் பீட். சுகர் பீட் வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து சுகர் பீட்ஸ்ல வந்து கிரீன் கலர், அதில் ஸ்கை ப்ளூ கலர் மிக்ஸ் ஆயிருக்கும். பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து காசு. இது வந்து பிளவுஸுக்கு ஹேண்ட்ல எல்லாம் பண்ணலாம். இது வந்து ரைஸ் பீட்ஸ். இதை பார்க்குறது ரைஸ் பீட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா திலக ஷேப்ல வந்து ஒயிட் கலர் ஸ்டோன், வந்து குந்தன் ஸ்டோன் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் லேஸ். ஸ்டோன் லேஸ் வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து நிறைய டிசைன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட்ல வந்து மிரர், ரவுண்ட் மிரர். நெக்ஸ்ட் இது வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப். இதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம், இல்லைன்னா கம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்வீக்கன்ஸ். இந்த ஸ்வீக்கன்ஸ் வந்து இல்லைன்னா சம்கி. இது வந்து நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்வீக்கன்ஸ். இந்த ஸ்வீக்கன்ஸ் வந்து என்கிட்ட அதாவது சம்கி மல்டி கலர்ல என்கிட்ட இருக்கு, மிக்ஸ் ஆயிருக்கிறது. இது வந்து ஒயிட் குந்தன் ஸ்டோன். இது கொஞ்சம் பெரிய டைப் குந்தன். நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங் பீட்ஸ். ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நம்ம ஸ்லீவ்ல யூஸ் பண்ணுவோம். இது வந்து மல்டி கலர், பல கலர்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 5mm பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சக்கரி. இது வந்து சக்கரின்னு சொல்லுவோம், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். சீக்வென்ஸ்ல இன்னொரு டைப். இது வந்து ஸ்கொயர் ஷேப் மிரர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் மிரர், வந்து ரவுண்ட் ஷேப்ல உள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம ஏற்கனவே பார்த்ததுல இன்னொரு டைப். இது வந்து ஹோல் உள்ளது கிடையாது, பிளைனான ஸ்டோன் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் பீட்ஸ். இதை ஸ்டிக்கும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டிச்சும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஜர்க்கன் ஸ்டோன். இது வந்து சக்கரையில வச்சு யூஸ் பண்றது. இது வந்து மார்க்கிங் பென்சில். இந்த த்ரெட் இழுத்தாலே அது வந்து பென்சில் வந்து நமக்கு அந்த தொழில் மேலோட வெளியே வந்துடும். இது வந்து டேப் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக யூஸ் ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பெல் கம்பெனியோட சில்க் த்ரெட். நெக்ஸ்ட் வந்து கம் B7000 வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு. இது மாதிரி சாதா ஃபேப்ரிக்கமும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நரம்பு சொல்ல நைலான் த்ரெட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பைப்பிங் த்ரெட். நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். 2 டைப் ஆஃப் நார்மல் நீடில்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நம்பர் 6, இன்னொன்று வந்து நம்பர் 10. இது இருக்குன்னா ஹேண்ட் நீடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ரேசிங் பவுடர், நம்ம வந்து மார்க் பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சர்தோசி. சர்தோசி வந்து 3 டைப்ல வந்து நான் காமிக்கிறோம், இங்கே பார்த்துக்கோங்க. 3 டைப்பான சர்தோசி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து ட்ரேசிங் ஷீட். ட்ரேசிங் ஷீட் எதுக்குன்னா நம்ம ஒரு பிக்சர் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் வந்து யூஸ் ஆகுது. 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து ப்ரௌன் கலர். ரெண்டுமே ட்ரேஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது கலர் க்ளோத்லையும் இல்லை நார்மல் ஒயிட் க்ளோத்ல யூஸ் பண்ணுறது 2 டைப். இது வந்து பட்டர் ஷீட். இதுவும் வந்து ட்ரேசிங் தான் ரொம்ப யூஸ் ஆகும். இது ரெண்டுமே வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். இது வந்து கட்டர். இது வந்து பேண்ட் ரோப். இது எதுக்கு யூஸ் ஆகுறதுங்கிறதும் நான் வந்து தனியாக ஒரு கிளாஸ், அதாவது தனி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இது என்ன பண்ணியிருக்கேன், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எப்படி ஸ்டிக் பண்ணுறது, இது எதுக்கு யூஸ், இதோட பெனிஃபிட் என்னங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியுது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது. இது எப்படி டைட்டாக ரோப்பை வந்து டைட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும். அந்த ரோப்பை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஃப்ரேமை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோ நல்ல எக்ஸ்பிளேஷனோட நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஆரி மெட்டீரியல்ஸ். ஆரி கற்றுக்கிறதுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல் யூஸ் ஆகிறத பார்த்தோம். இனி ஆரி வீடியோஸ் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.